குழந்தைக்கு தமாஷா ஆடி பாடிட்டு இருந்தாங்க. தப்பா? தாராளமா ஆடட்டும், பாடட்டும், கூத்தடிக்கட்டும். நானா வேண்டாங்கிறேன்? குடியிருக்கிற வீட கிளப் ஆக்கினாலும் சரி, இல்ல கிளப்லயே போய் குடியிருந்தாலும் சரி, அவங்க இஷ்டம். எல்லாரும் என் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்கணுங்கிற பொல்லாப்பு எனக்கு எதுக்கு? இத சொல்றதுக்காகத்தான் எல்லாரும் இங்க வர சொல்லி இருக்கு. பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு ரகட பண்ணுவ போல இருக்கு. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட எது பேசலாம் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேச, அவ்வளவுதான். நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறேன். நீங்க போலாம். ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? Go ahead. உங்களை எல்லாம் எதுக்காக வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சுதந்திரம் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு. மருந்து கசக்கத்தான் செய்யும். மருந்து கசக்கிறதுங்கிறதுக்காக அந்த தாய் குழந்தைக்கு மருந்து கொடுக்கலன்னா குழந்தை உயிரோட பார்க்கவே முடியாது. அந்த மாதிரிதான் குடும்பம் எடுத்துக்கிட்டா தாய்கிட்டயோ தகப்புங்கிட்டயோ பிள்ளைங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த கட்டுப்பாட்டுலயும் கசப்பு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை கடைபிடிச்சுதான் தீரணும். அப்படி கடைபிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க. என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் சட்ட திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானேன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளுத்திடுமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல? ஏண்டா, நான் உங்களுக்கெல்லாம் என்னடா தப்பு செய்தேன்? இன்னொரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, இன்னொரு வக்கீலா, இன்னொரு டாக்டரா இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சேனே, அது தப்பா? சொல்லுங்கடா. இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம், சீட்டு விளையாடலாம், சிகரெட் பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை 4 பேரும் 4 பங்கா பிரிச்சிடலாம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்குன்னு போயிடும். நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லயே முடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல? வக்கீல் சார், நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க. கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க. எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதாங்கிறதுக்காக தான். அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? உன்னை கட்டிட்டு இருக்கால அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புஸ்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சிட்டீங்க. தினம் தினம் கோர்ட் வாசப்படி மதிக்கிறீங்களோ இல்லையோ, கிளப் வாசப்படி மதிக்கிறதுக்கு தவறுதே இல்லை. ராஜா, நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலைன்னா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்று பேசி இருக்க மாட்டா. பேசி இருக்கவும் முடியாது. இவன் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புஸ்தகத்தை படிக்கிறான்னு இல்லையோ, சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம். ரஜினி ரஜினி ரஜினி, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும்போதே இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடே இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தில நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்குப்பா தடையா இருக்கணும்? ஏமா, வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டிய நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற. அவ பாட்டு பாடுறான். எள்ளு போட்டா கொல்லா விளையும். இந்த சின்ன குட்டி இந்த வயசுல தில்லான ஆடுறான். கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவா? இன்னைக்கு தில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவா. அம்மா, நாங்க செஞ்சதெல்லாம் எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் பொண்ணு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன்,
இஷ்டப்பட்டவங்க போகலாம். திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். அத்தை, உங்க வெட்டிங் ஆனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு? லக்ஷ்மி, அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்படி அழுதா போதுமா? எல்லாம் போக போக சரியாயிடும். என்னால இந்த வீட்டுல இனிமே இருக்கவே முடியாது. நிச்சயமா ஊருக்கு போறத முடிவு பண்ணிட்டேன். நீ இங்க வந்ததே சிரிச்சு சந்தோஷமா இருக்கத்தான். ஆனா இப்படி அழுதுகிட்டே நீ வீட்டை விட்டு போனா உங்க அப்பா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? அவர் நினைக்கிறது இருக்கட்டுங்க. முதல்ல நான் இங்குள்ள பிரச்சனைகளை நினைச்சு பார்த்திருக்கணும். நான் இப்ப கூட வீட்டை விட்டு வெளில போலன்னா என்னால எங்க அக்காவை வாழ விட்டு வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னாலும் சரிடுவாங்க. நாங்க 2 பேரும் தலை குனிஞ்சு எங்க அப்பா முன்னாடி நிக்கிறத விட நான் மட்டும் போனா எங்க அப்பா கிட்ட சொல்வேன், அப்பா நீங்க நினைச்ச மாதிரி 24 மணி நேரமும் சிரிச்சு சந்தோஷமா தான் இருந்தேன். லட்சுமி, நீ எதையும் நினைச்சு போட மாட்டேன். ஒருவேளை நீ எனக்கு தெரியாம இங்கிருந்து போயிட்டா நான் இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கி போடுவேன். போன் கூட போயிட்டோமா? போயிட்டு போயிட்டோம் டார்லிங். சந்தோஷமா போயிட்டோம். என்னம்மா? நாங்க போயிட்டு வரோம் மாமா. நாங்க திரும்பி வரதுக்குள்ள அத்தைய சமாதானப்படுத்துவீங்கல்ல? அத்தை தானே உங்களுக்கெல்லாம் பைத்தியக்காரி. பிரஷர் கேஸ் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போகணும். போயிட்டு வா. வரேன் மாமா. ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சமாச்சாரம்? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாய் ஃப்ரெண்ட். ஊருக்கு போறவங்கள வழி அனுப்புறதுக்கு அத்தை வாசல் கூட வரல பாத்தீங்களா? அவங்க இன்னும் ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. அவங்க குந்தாரி கருப்பி. பயப்படுறேன். கவலைப்படாத. ஒண்ணு செய்வோம். நான் நேரா உள்ள போய் உங்க அத்தை எப்படியாவது சமாதானப்படுத்தி சோப் போட்டு அவளை மசாஜ் பண்ணி வைக்கிறேன். நீ விஷயம் தெரியாத மாதிரி உள்ள வந்து அவளோட பேச்சு கொடு. 2 பேருமா சேர்ந்து அவளை குளிப்பாட்டிடுவோம். ஓகே? அழுவுற கண்டா எனக்கு பிடிக்காது. சிரிச்சுக்கிட்டே வரணும். நான் முன்னால போறேன், நீ பின்னால வா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. எழுதிக்கிட்டு இருக்கியா? ஆமா. சினிமாவில் வருது பாரு, பயங்கர காட்சி. கிரிச்சு 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 கிரிச்சுன்னு குழந்தைங்க வீட்டுல இல்லைனாலே வெறிச்சோடி போய் எனக்கு பிடிக்குதுல்லப்பா. உனக்கு பிடிக்கும். இனிமே நாம தனியா தான் இருக்க போறோம். ஏம்மா? இந்த வீட்டுல எல்லாரும் தனி கொடுத்தனும் போறாங்க. தனி கொடுத்தனும்? எந்த நாய் சொல்லிச்சு? என்ன விளையாட்டா? குழந்தைங்க இல்லாத வீடு ஒரு வீடா? அது உங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க இந்த வீட்டை நரகமா நினைக்கிறாங்க. ஏன் என்ன கூட ஒரு பேய் பிசாசு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஆனா சரி, இப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மனசுல வச்சுக்காரு. ஆஃப்டர் ஆல் அவங்க எல்லாம் யாரு? நம்ம பிள்ளைகள் தானே. ஆண்டி, என்ன? நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏம்மா எதுக்கு போறேன்? இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன். ஆண்டி என் மேல கோவமா இருக்காங்க. லட்சுமி, இந்த வீட்லயும் குடும்பத்திலும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவன் நீ. இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ போலாம். ஆண்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எந்த பிரச்சனைக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? சரி சரி, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றேன், குறைஞ்சா போயிடுவேன். ஆண்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ். நீங்க சொல்லலன்னா நான் செத்தா கூட அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அது உன் இஷ்டம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? பெட்டியெல்லாம் ரெடியாவே.
நீ இப்ப பேசுறதெல்லாம் சரிதானா? அந்த குழந்தைய அழ வச்சு பார்க்கணும்னு எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல யாரும் குழந்தைங்க இல்ல. நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்ச பெரியவங்க தான். ஏன் எல்லாரும் கட்டுப்பாடு கட்டுப்பாடு பதைக்கிறேன்? இந்த வீட்டை எல்லாரும் நீ சொல்றபடிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? அப்படி ஒண்ணு இப்ப நான் எதிர்பார்க்கல. அப்போ இவ்வளவு நாளா நீ பெத்த குழந்தைகளை ஏன் என்னையும் அடிமையா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துவேன், அப்படி தாண்டி கத்துவேன். 32 வருஷமா வாய மூடிட்டு பேசாம இருந்தேன். ஏன்? இந்த வீட்டை நிம்மதி இருக்கணுங்கிறதுக்காக. 32 வருஷமா நீ செய்த சர்வாதிகாரத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்? பொண்டாட்டியோட வார்த்தைக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம மதிப்பாங்கிறதுக்காக. ஆனா நீ நீ சீ. ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் இந்த குழந்தைகளா சந்தோஷமா இருந்தாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே காய்க்க பாக்கிறீ பாரி. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கலன்னா இந்த வீட்டுல கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடு பெரிய இவ கட்டுப்பாடு. நீ போட்ட கட்டுப்பாட்டு இவ்வளவு நாளா நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்த மாதிரி இருந்தேன். பாலைவனத்துல அனாதை அந்த மாதிரி இருந்தேன். ஏய், நீ யார வேணாலும் திட்டு, உன் பிள்ளைகளை திட்டு, அடி, உதை, என்ன வேணாலும் செய். ஆனா ஒண்ணும் தெரியாத அந்த மண்ணு, அந்த லட்சுமியை திட்ட பாரு, தாண்டி என்னால தாங்க முடியல. அவ எதுக்காக இங்க வந்தா? சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தாளா? ஏய், ஒன்ன மாதிரி 10 பேர் அவங்க அப்பா விலைக்கு வாங்குவாண்டி. ஏதோ அக்கா வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்தா அவளுக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? அவ எதுக்காக சுதந்திரமா வாழலாம்னு இங்க வந்தா தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவளை நீ வீட்டை விட்டு விரட்டிருக்க மாட்டேன். அவளுக்கு என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னாச்சு உங்களுக்கு? லட்சுமி, அங்கிள் திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாரு. லட்சுமி, சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணு. சீக்கிரம் போமா, போ. ஹலோ, டாக்டர் கோகலே. டாக்டர், நான் ஃபர்னஸ் ரோட் நம்பர் 15 இருந்து பேசுறேன். எங்க அங்கிள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட். தயவு செஞ்சு உடனே வாங்க ப்ளீஸ். என்னால இப்ப வர முடியாது மேடம், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. Look doctor, appointments can wait, but death will not. இங்க ஒருத்தர் உயிரோட போராடிட்டு இருக்காருன்னு சொல்றேன். I am sorry madam, வேற டாக்டர் பாத்துங்க. ஒட்டியோ, நீங்க ஒரு மனுஷத்தன்மை உள்ள டாக்டர் மாதிரியா பேசுறீங்க? உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நிறைய பணம் வரலாம். ஆனா ஒரு மனுஷனோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை இல்லையா? டாக்டர் சார், உங்க இதயத்துல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா நீங்க உடனே பார்த்துட்டு வாங்க. This is Furness Road number 15, okay? I am Dr. Kokale. வாங்க, அவர் உள்ள இருக்கார். வாங்க டாக்டர். நான் சரியான